இந்த மனசு இருக்கே, அது ஒரு பயந்தாங்கோலி. இந்த இவனை மாதிரி அதை நம்ம ஏமாற்றி வைக்கணும். லைஃப்பில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் சொல்லணும். சொல்லிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? இல்லை, அந்த பிரச்சனையை சமாளிக்கிற ஒரு தைரியம் ஒன்று வரும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் விஜயண்ணா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, ஊருக்கு எடிட் போடுறாங்க, வீடியோ போடுறாங்க, கடந்து வந்த பாதை போடுறாங்க. சரி, உன் வீடியோ அப்படி தான் இருக்க போகுது அப்படின்ட்டு யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா எனக்கு எடிட்லாம் பண்ண தெரியாது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு பெருசானா ஒருத்தர் பாராட்டி பேசி தான் பழக்கம் இல்லை. இருந்தாலும் அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ போட அதுன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய சைல்ட்ஹுட் ஹீரோ, சைல்ட்ஹுட்லேருந்து ஒரு படமானது இவரோட படம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்து தான் நான் சினிமாவுக்குள்ளேயே வந்திருக்கேன் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதனால இது கடைசி படம்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவர் லியோ 2ல கம்பேக் கொடுக்குறாராம், என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. கடைசி வரைக்கும் இது கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால அவரை பற்றி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பண்ணலாமே அப்படின்னு தான் இங்கே வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அவரை லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போவோம். இது நான் ஸ்டேஜஸ் மாதிரி போடலான்னு ஆகப்பட்டேன். பட் என்னமோ தெரியல, எல்லாருமே ரைஸ் அண்ட் ஃபால் எல்லாமே போட்டுட்டாங்க. ஸோ எனக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறது நான் சொல்லலாம் இல்லையா? ஸோ அவ்வளோ ஒரு சிம்பிள் வீடியோ தான். வாங்க, ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஜயண்ணா வந்துட்டு எப்படி என்னுடைய லைஃப்குள்ளே வந்தார், லைஃப்னா அப்படி இல்லை, ஒரு சினிமா நாலேஜ் எப்படி வந்தாருன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் குருவி டேஸ் அப்படின்னு சொல்லலாம். குருவி படம் நான் தேட்டரில் பார்க்கல, ஒரு டிவிடி செட்டு தான், டிவிடியில் பார்த்தது தான் அந்த படம். குருவி படம் பார்த்திங்கன்னா 2008 ரிலீஸ் ஆனது. எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு அந்த சிடி வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் அந்த படத்தை ஆனது பார்க்குறேன். அப்போ எனக்கு என்ன ஒரு 6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது, நம்மளுக்கு படம்னாலும் என்னன்னு தெரியாது. அப்போ தான் நம்ம கார்ட்டூன் பழகி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு காமெடி இதெல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே புரியாது இல்லையா அந்த வயசில். அதுக்கப்புறம் இந்த படம் வாங்க போடுறாங்க. ஆனால் எனக்கு என்ன பிடிச்சதுன்னு தெரில. எந்த ஒரு படத்தை நான் எங்கள் வீட்டில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு 50-60 வாட்டி அப்போயும் வந்துட்டு சிடி தேர்வுக்கு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த படமும் நம்ம தனுஷோட படிக்காதவன் அந்த படமும் 2 படமும் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி எனக்கு விஜயநாட்டு என்ன பிடிச்சதுன்னே தெரில. இந்த மாதிரி பார்த்துட்டு வளர்ந்தவன் தான். அதுக்கப்புறம் ரொம்ப லைக் பண்ண படம் பார்த்தீங்கன்னா வேட்டைக்காரன். நிறைய பேர் சொன்னாங்க அது கூட ஒரு 58 படமும் பண்ணிடலாம், ஏன் சுறா படத்தை பண்ணார் அப்படின்னு தெரில அப்படின்னு சொன்னாங்க. ரைட், ஓகேவா. வேட்டைக்காரன் படத்தில் நம்ம சன் டிவி ப்ரோமோ டேஸ்லேருந்தே எல்லோரும் பேர் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இருந்தே எனக்கு ஒரு ஹைப் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து குருவி படம் நான் ஆர்வம் பார்க்குறேன்னு சொல்லி இந்த படத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுலேருந்து விஜய் 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 அவ்வளோதான் நம்ம லைஃப் ஆனது. இப்படி விஜயோட புராணங்கள் பாடி நம்ம லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்ம சைல்ட்ஹுட் ஜேர்னி வந்துட்டு. அதுக்கப்புறமா அவரோட படங்கள்லாம் நான் பெருசாக பார்க்கவே இல்லை. மேபி இந்த சுறா டைம்லலாம் ஒரு டவுன்ஃபால் இருந்தார் நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு ஒரு படம் சுறாலான்னு பார்த்ததே இல்லை அந்த டைமில், காவலன்னு பார்த்ததில்ல. அப்புறம் இப்போ தானே ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக துப்பாக்கி படம். தீபாவளி அன்னைக்கு நான் முன்ன பின்ன வந்துட்டு தேட்டருக்கு போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடி போனது, அதாவது ஃபேமிலியாக போயிருப்பாங்க போல், வேட்டையாடி விளையாடு. அப்போ எனக்கு ஒரு 3 வயசாக இருக்கும், அப்போ தான் போனது. அதுக்கப்புறம் 2012 தீபாவளி நைட் ஷோ. நானும் அப்போ 2 பேர் தான் அந்த படத்துக்கு. அம்மா வந்துட்டு விஜய் படம்லாம் வேணாம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு தெரியல, அவங்க நண்பன் படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அவங்களுக்கு இந்த ஆக்ஷன் படம்லாம் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க வரலன்ட்டாங்க. ஸோ டிக்கெட் கிடைக்கிறதே கஷ்டம். அப்படி இப்படி எங்கள் மாமா வச்சு இந்த டிக்கெட்டை போட்டுட்டோம். அதுக்கப்புறம் அந்த படத்தை போய் பார்க்குறேன். அப்போ தான் வந்துட்டு லைட்டாக அந்த சினி நாலேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளேயும் உள்ளே வருது. ஸோ எப்படி வந்துட்டு சைலண்ட்டாகவே இப்போவுமே விஜயனை வந்துட்டு ஓவராக பேசி பார்த்துருப்போம், எக்ஸ்ப்ரெஷன்லாம் ஓவராக இருக்கும். அப்படி இருந்துட்டு விஜயன் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்க ஒரு படம் சொல்லலாம். எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த விஜயனா தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதெல்லாம் வந்துட்டு சவுண்ட் எஃபெக்ட்னால ஒரு நம்மளுக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ இருந்து நம்ம விஜயன் வந்துட்டு ஹார்ட்டில் கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.
அதுக்கப்புறம் ஜில்லா படம் வந்த டைம்னால ஸ்கூலில் நான் பண்ண அலப்பறையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரிவ்யூ சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்போல்லாம் ஜில்லா சேரும் அவன் வந்து பீக் டைம் அனில் சாமி அப்படிங்கிறதா. நம்ம அந்த வயசில் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிக்க மாட்டோம் இல்லையா? நம்மளுக்கு அப்போவே வந்துட்டு விஜய் அஜித்தில் எப்படி தெரிஞ்சுன்னு எனக்கு தெரியல இன்ன வரைக்கும். நான் வந்துட்டு கிளாஸில் இன்டர்வியூவில் எடுத்துகிட்டு இருக்காங்க ரிப்போர்ட்டர் மாதிரி. நீங்கள் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி எல்லாம் சொல்லுவாங்க, கேள்வி பாடுவாங்க. அப்படி அந்த ஜில்லா படத்தை நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஜில்லா படம் வந்ததுக்கப்புறம் 2014 வந்துச்சு. அதுக்கப்புறம் கத்தி படம் வந்தது. அந்த கத்தி படத்துக்கு நான் போகல. 2014 நான் வந்துட்டு விஜய் அண்ணாவோட லாஸ்ட் படம் அன்றைக்கி தான் பார்க்குறேன், ஜில்லாவோட கட்டு. அதுக்கப்புறம் ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ண சொல்லி இப்போ வருஷத்தில் போட்டு அப்படியே டேப்பரே மறந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் வரப்போ நான் 6th படிச்சுட்டு இருந்தேன். 7th 8th 9th 10th அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷங்கள் கழித்து நான் பார்த்த படம் தான் சர்க்கார். அதுக்கப்புறம் மெர்சல் படமே நான் பார்க்கல. மெர்சல் படமே வந்துட்டு அப்புறம் ஃபோன் கிடையாது இல்லையா, அந்த அளவு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் மெர்சல் படம் பார்த்தேன். ஃபோனில் தான் பார்க்குறேன் அந்த மெர்சல் படத்தை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ தெரியுது, அப்போ தெரியல. இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருந்த மெர்சல் படத்துக்கு தான் போகணுன்னு ஆசைப்பட்டிருந்தேன். பட் எங்கள் ஊரில் ரீரிலீஸ் ஆகலை. ஸோ என்னால் போக முடியல. சர்க்கார் படத்துக்கு எப்படி போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 டியூஷன் போயிட்டுருப்பேன். டியூஷன் வந்துட்டு அப்படி இப்படின்னு கட்டை அடிச்சுட்டு போய் பார்த்தேன். தனியாக பார்த்தேன். சர்க்கார் படம் வந்து ஒரு 10-15 days கழித்து தான் நான் போய் பார்த்தேன். தேட்டரில் அப்பவும் கூட்டம் இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஃபேசினேட்டட். படம் இல்லையே, படம் வந்து 10-12 நாள் கழித்து ஒரு ஒர்க்கிங் டேயில் எவ்வளோ கூட்டம் இருக்கே அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. தெர் ஐ காட் டு நோ அபவுட் ஹிஸ் ஃபேண்டம் அண்ட் ஃபேண்டம் சொல்ல முடியாது. ஸோ ஹிஸ் பாப்புலாரிட்டி ஓவர் தி ஆடியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 6லேருந்து 60 வரைக்கும் எல்லாமே இப்படி அவர் ஃபேன் ஆகுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சம்வாட் ஃபீலிங் இருந்துச்சு. ஓகே, ஸோ சர்க்காரில் ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறம் பிகில் தேட்டர் தான். பிகிலுக்கு அப்புறம் மாஸ்டர் தேட்டர், பீஸ்ட் தேட்டர், வாரிசு தேட்டர், லியோவும் தேட்டர், கடைசி அந்த கோட் வரைக்கும் தேட்டர் தான். ஸோ லாஸ்ட் 5 years வந்து எல்லா படமே நம்ம தேட்டர்லாம் பார்த்தேன். மெர்சல் படம் மட்டும்தான் மிஸ் ஆயிடுச்சு. முக்கியமான பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டோமே, நிறையா இருக்குது அந்த மெர்சல் படம். ஸோ கண்டிப்பாக ரீலீஸ் ஆனால் திட்டேஜ் போகணும். ஸோ எங்கள் ஊரில் இருக்கிற இங்கே நாய் வேறு குறுக்குறது ரைட். எங்கள் ஊரில் ரீலீஸ் பண்ணாத ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. சரி, ஓகே, வளவளம் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒன்று இதுதாங்க நம்ம பேசுகிறது தான். உங்களுக்கு என்ன தோணுங்க அது கமெண்ட்ஸ் அப்பப்போ பதிவு விடுங்க. யாரோ வளவளன்னு பேசுகிறேன்னா என்ன பேசுறதுன்னு தெரியலையா. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் விஜய் வச்சு எப்படி இருக்கோ தலா சொல்லிகிட்ருக்கேன். ஸோ சர்க்காரில் பொலிட்டிக்கல் பேச ஆரம்பித்தார் ஸ்டே ஆடியோ லான்ச் வந்ததில். ஸோ ஐ தாட் இவர் வந்துட்டு பாலிட்டிக்ஸ் பேச மாட்டாரே, எதுக்கு இவ்வளோ இதாக பேசுகிறாரு அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ பாலிட்டிக்ஸ்லாம் வரமாட்டார், வந்தாருன்னா 20-35 மேலே தான் ஆயிரும். எப்படி இருந்தாலும் ஒரு 75-80 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்த கரியர் ஸ்டெப்பே இருப்பார்னு நினச்சோம் பொலிட்டிக்கலாக இல்லையான்னு. பட் 18 இப்போது 7 yearsக்குள்ளேயே பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ஸ்விங்கில் இறங்கிட்டார். தட் நோ ஒன் எவர் எக்ஸ்பெக்டட். அதுதான் நடந்திருக்கு. இப்போது நிறைய பேருக்கு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்டில் எடுத்தாலும் ரொம்ப பிடிக்கவே இல்லை. நான் க்ளவுனிசம் பண்ணிகிட்ருக்காரு, வழி அழிச்சேன்னா மேனிஃபெஸ்டோ வந்து கொடுக்க சொல்லு, அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ நானும் பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் விஜய் பாலிட்டிக்ஸை சப்போர்ட்டும் பண்ணேன், அப்போஸும் பண்ணேன். அண்ட் ஜஸ்ட் பிளாங்க். ஸோ விஜய் போயிட்டார். நான் ஒன்றும் இங்கே தமிழ் சினிமா அடுத்து யார் காப்பாற்ற போகிற அடுத்து விஜயார் அந்த கான்டென்ட் வரல. ஸோ சினிமாவிலேருந்து போயிட்டு தானே இருக்கும். பாசிங் த லெகசி தான் சினிமா. ஸோ எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித் அப்படியே போக வேண்டியதான். அவர் இல்லைனா தமிழ் சினிமா ஆட்ட முடியாது, அவ்வளோ சொல்ல மாட்டேன். ஸோ டைம் சேஞ்சஸ் இல்லையா. ஸோ அல்லு அர்ஜுன் அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுக்கலாம். KGF யஷ் ஃபஸ்ட்டு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமே அவ்வளோ பெரிய ஹிட் ஆகுது. ஸோ டைம் will சேஞ்ச் தானே. ஸோ ஹீரோஸ்க்கும் அவங்க இருக்க ஸ்கிரிப்டுக்கும் அவங்க டைம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா யார் வேணாலும் பண்ணலாம். ஓகே, விஜய் அண்ணா பாலிடிக்ஸ் போனது பரவாயில்ல, ஆனால் படம் நடிக்க மாட்டேன்னு வேறு சொல்லிட்டாரு. அதுதான் நம்மளுக்கு ஒரு சின்ன வருத்தம். என்னதான் அண்ணாவோட படம் வந்துட்டு மிட் இல்லை ஆவரேஜ் அப்படி இப்படி இருந்தாலும் அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்காகவே தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதுக்காக தான் நான் அவரை அட்மையர் பண்ணுறேன். ஒரு ஸ்க்ரீனில் வந்தாலே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வராக க்ரியேட் ஆகும். நம்ம ரஜினி சார் வந்து என்ன ஆகும், அதை தான் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். புரியும் புரியாதவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத வைக்கிறேன். ரைட், ஓகே.
இது வந்துட்டு விஜயண்ணாவுக்கு லாஸ்ட் படம் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் புலம்பிட்டு போகலாமே அப்படிங்கிறத புலம்பி கொட்டிட்டேன். வீடியோ லேக்காக இருக்குது, அது கண்டென்ட்டில் ஒன்றும் இல்லையா, சும்மா போகிறேன்னு போட்டியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்போம்ப்பா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோனது. ஸோ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது, என்ன பண்ணுறீங்க, நல்லா சொல்லுங்கள். ஸோ ஓகே, அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். அடுத்தது பாய். Please share, like, comment and subscribe. Subscribe.